ஆனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறவே மாட்டார். மனுஷர்கள் மாறலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வேத வார்த்தைகள் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு அதை வாசித்து காட்டுகிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாமே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லி தான் வேதத்தில் இருக்குது. அது அப்படியே ஆகுது. அதனால ஒவ்வொரு வருடமும் புது புது வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் அநேக நேரங்களில் பல சமயங்களில் நமக்கு நிறைவேறுகிறதே இல்லை. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போயிடுறோம். அப்படி சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தான், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் நமக்கு நடக்காமல் போயிருச்சு, ஏன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நமக்கு நிறைவேறலை, ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறவே இல்லையே, எனக்கு நடக்கலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறவே மாட்டார். மனுஷர்கள் மாறலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம வாசித்தோம் இல்லையா? ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி, நமக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிச்சயமாக நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமாகி அவருக்குள் நாம் கேட்கும்போது அவர் நம் வாஞ்சைகளை எல்லாவற்றையும் அனைத்தையும் நம் கேட்குற அத்தனையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்கிற வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்றால் அது நிச்சயம் நிறைவேறும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்று சொன்னால் அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று அர்த்தம். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாது. அது ஒரு நாளும் வீண் போகாத ஒரு வார்த்தையாக இருக்கும். வேதத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்குறாரோ அத்தனையும் நமக்கு நிறைவேறித்தான் தீரும். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். ஒருபோது வாக்குத்தத்தம் செய்துட்டார் என்றால் அந்த வாக்குத்தத்தம் வீணா தரையில் விழவே விழாது. அது நிறைவேறியே தான் தீரும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறித்தான் தீரும். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை, தான் அனுப்பப்பட்ட வார்த்தை நிறைவேறாமல் போகவே போகாது. அவர் அனுப்பப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிச்சயமாக நிறைவேறித்தான் தீரும். எனவே சோர்ந்து போகாமல் இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். காலங்கள் கடந்தாலும் அவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிச்சயமாகவே நிறைவேறும், நடந்தே தீரும். நீங்கள் அதை சாட்சியாய் அநேகருக்கு அறிவிப்பீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது நிச்சயமாகவே நிறைவேறும். ஒரு நாளும் அது குறைவுபடாது. கர்த்தர் தாமே இந்த வருஷத்தை உங்களுடைய ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய எல்லா வார்த்தைகளும் ஜீவன் உள்ளது கர்த்தாவே, உயிர் உள்ளது. உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நீர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழவே விழாது. அது நிறைவேறித்தான் தீருமாப்பா. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கிடைத்தது, எனக்கு நிறைவேறவே இல்லையே. ஆண்டவர் வேதத்திலே சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், நான் அதை நம்பி இருக்கிறேன்,
எனக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும்ப்பா. நீர் சொன்ன வார்த்தை அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் தர என் தேவன் கிருபை செய்யட்டும். மக்கள் அதை விசுவாசிக்க செய்யும். உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படியே ஆகும், நிச்சயமாக ஆகும். அப்படியே நடத்தும் ஆசீர்வதியும். மக்களுடைய தேவைகளை சந்தித்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.